Hi friends, welcome back to the VM Studios. ரொம்ப நாளா வீடியோஸ் போடல. இதுக்கு மேல வந்து வீடியோஸ் கண்டினியூஸா போடலாம்னு இருக்கோம். வீக்லி உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 டுட்டோரியல் வீடியோவாவது வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. இந்த வீடியோ ரொம்பவும் இம்பார்ட்டண்டான வீடியோ. அதாவது என்னன்னா பிரஷஸ் செட்டிங்ஸ் ஆனா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஆயில் பெயிண்டிங் டிஜிட்டல் பெயிண்டிங்காக வந்து நீங்க டவுன்லோட் லிங்க்ஸ் கேட்குறீங்க பிரஷஸ்க்காக. ஸோ நீங்க டவுன்லோட் லிங்க்ஸ்க்காக வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. போட்டோஷாப்ல நமக்கு வந்து ப்ரீசெட்டா நிறைய பிரஷஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கிற செட்டிங்ஸ்ல லைட்டா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாலே சூப்பரான ஒரு பெயிண்டிங் பண்ணக்கூடிய பிரஷஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த டெக்னிக் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்களே உங்களுக்கு தேவையான ஒரு கஸ்டமைஸ் டிஃபால்ட் பிரஷஸை நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு செட்டிங்ஸும் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது போக ஆயில் பெயிண்டிங் கிளாஸஸ் ரொம்ப டீடைலா கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய டீடைல்ஸ் வந்து என்ன கமெண்ட் பண்ணீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுவோம். ஆயில் பெயிண்டிங்களோட கிளாஸஸ் வந்து ரொம்ப டீடைலா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கிளாஸ் ஜாயின் பண்றது ரொம்பவும் பெஸ்ட். அது போக மோஸ்ட் ஆஃப் த டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து வீடியோல கொடுத்துடுறோம். இது போக நம்ம சேனல்ல சூன் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா போட்டோஷாப் பிகினர்ஸ்க்கானது. அதாவது இது வரைக்கும் நம்ம போட்டோஷாப் எதுவுமே தெரியாது அப்படின்னு இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்றவங்களுக்காக இதுக்கு மேல டுட்டோரியல் வீடியோஸ் போட போறோம். அதாவது பேசிக் போட்டோஷாப், ஒரு போட்டோவை நீங்க எப்படி இம்போர்ட் பண்றது, போட்டோஷாப்பை எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றதுல இருந்து டீடைலா வந்து நம்ம வீடியோஸ் பார்க்க போறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வந்து எப்படி அந்த செட்டிங்ஸ் பிரஷஸோட செட்டிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்க நான் ஸ்மட்ச் பண்ணிருக்கிறேன். எவ்வளவு சூப்பரா ஒரு ஸ்மட்ச் ஆயிருக்கு. இதை எப்படி பண்ணிருக்கிறேன் அப்படின்றது பாருங்க. ஆக்சுவலி வந்து பிரஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா பி. இது உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் தெரியலனா கூட டூல் பார்ல ரைட் சைடில் உங்களுக்கு பிரஷஸ் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய பிரஷ் ரொம்பவும் பேசிக்கான பிரஷ் தான். அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய் லெகசி பிரஷை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லெகசி ஃபைல் உங்களுக்கு வரும். ஏன் லெகசி 3 இருக்கு அப்படின்னா நான் ஆல்ரெடி லெகசி ஃபைல்ஸ் வந்து ஆல்ரெடி 3 டைம்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு 3 இருக்கு. ஸோ அதனால கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இதுல டிஃபால்ட் பிரஷ்குள்ள போனீங்கன்னா சாஃப்ட் ரவுண்ட் பிரஷ் அப்படின்னு ஒரு பிரஷ் இருக்கும். இந்த பிரஷ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். என்னங்க சொல்றீங்க, ரொம்பவும் டிஃபால்ட்டான பிரஷ் சாஃப்ட் ரவுண்ட் பிரஷ், இந்த பிரஷை வச்சு எப்படி ஸ்மட்ச் பண்றது, நான் ட்ரை பண்ணிட்டேன் எனக்கு வரல அப்படின்னு நீங்க எல்லாம் வந்து யோசிக்கிறீங்கன்னு தெரியும். பட் நான் செய்யற இந்த சின்ன செட்டிங்ஸ் இதை நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஷேப் டைனமிக்ஸ்ல போய் மினிமம் டயாமீட்டர் மேக்ஸிமம் வச்சுக்கிறேன். டிரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணி பென் ப்ரெஷரை ஆன் பண்ணி விட்டுக்கிறேன். ஆக்சுவலி செகண்ட்ல இருக்கிற பென் ப்ரெஷர் ஆன் பண்ண அவசியம் இல்லை, ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பென் ப்ரெஷர் ஆன் பண்ணாலே போதும். சேம் ஷேப் டைனமிக்ஸ்லையும் பென் ப்ரெஷர் ஆன் பண்ணிட்டு மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் மாத்திக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி செட்டிங்ஸ் எனக்கு வரல அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து மவுஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் மவுஸ்ல வந்து பெயிண்டிங் பண்றவங்களுக்கு செட் ஆகாது. அதாவது பெயிண்டிங் அப்படின்னாலே வந்துட்டு நமக்கு வந்து பேட் இருந்தால் தான் 100% பெயிண்டிங் வரும். அப்படின்னா மவுஸ் இல்லாம நிறைய பேர் பண்றாங்க, வராதா அப்படின்னீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா மவுஸ் இல்லாம ஒரு 80% ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் கொண்டு வரணும். அதாவது ஒரு 8 ஹவர்ஸ் நீங்க பெயிண்ட் பண்ணீங்க தான் அந்த ரிசல்ட்டே வரும். ஆனா டேப்ல ஒரு 2 ஹவர்ஸ் பண்ணீங்கனாலே அந்த 100% ரிசல்ட் வந்துடும். இப்போ பாருங்க சாஃப்ட் ரவுண்ட் பிரஷர் ஆப்டிசிட்டி பிரஷ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதை தான் நம்ம சாஃப்ட் ரவுண்ட் பிரஷ்லயும் இருக்குது. சாஃப்ட் ரவுண்ட் பிரஷ்ல நம்ம ஒரு சின்ன செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணோம் இல்லைங்களா, அதே தான் அந்த சாஃப்ட் ரவுண்ட் பிரஷர் ஆப்டிசிட்டி பிரஷ் ப்ரீலோடடா நம்மளுக்கு செட்டிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம டைரக்டா அந்த பிரஷை வச்சு ஸ்மட்ச் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நார்மலாக அந்த செட்டிங்ஸ் நான் வச்சுக்கிட்டேன். இந்த செட்டிங்ஸ் நான் வந்து உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்காக இதில் வச்சு காமிச்சேன். பட் வந்து நீங்கள் இதை வந்து பெயிண்டிங் ப்ரஷ்ல எடுக்கக்கூடாது. ஸ்மட்ஜில் போய் இந்த சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் செலக்ட் பண்ணி நான் சொன்ன ப்ரஷோட செட்டிங்ஸ் பண்ணீங்கன்னா சூப்பராக அந்த நான் இப்போ பண்ண பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்மூத்தாக ஒரு பர்ஃபெக்ட் லுக் நமக்கு கிடைக்கும். அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து இது ஸ்மட்ஜ் ஆகும். ட்ரஸ்ட் மீ, ட்ரை பண்ணி பாருங்க. வேற எந்த பிரஷும் நான் நிறைய பிரஷஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே லாகிங்கா இருக்கு. இந்த பிரஷ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு ஸ்மட்ச் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் ஹேருக்காக நான் இந்த ஸ்பேட்டர் பிரஷை யூஸ் பண்றேன். அதாவது சேம் டிஃபால்ட்லயே வந்து கீழே பாத்தீங்கன்னா ஸ்பேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6-7 பிரஷஸ் இருக்கும். எந்த ஸ்பேட்டர் பிரஷ் வேணா யூஸ் பண்ணலாம். பாருங்க ஸ்பேட்டர். இது போக நான் இப்போ புதுசா ஹேருக்கு வந்து வேற ஒரு பிரஷஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது பிரிசில் பிரஷ் அப்படின்னு சொல்லிட்டு பழைய போட்டோஷாப்ல இருக்கும். இந்த போட்டோஷாப்ல அது என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், இங்கதான் இருந்துச்சு, நேச்சுரல் பிரஷஸ் அப்படின்ற ஃபோல்டர்ல இருக்கும். அது எங்க போச்சு, ஒரே நிமிஷம். ஓகே பாருங்க, நேச்சுரல் பிரஷஸ்ல வந்து
ஸ்டிப்பிள். ஓகே, இதுல வந்து ஸ்டிப்பிள்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டிப்பிள் பிரஷஸ்ல நீங்க எந்த பிரஷஸ் வேணா யூஸ் பண்ணலாம். நான் செகண்ட் பிரஷை எடுத்துக்கிட்டேன். சேம் செட்டிங்ஸ் தான், ஸ்மஜ்ஜுக்கு என்ன பண்ணீங்களோ அதே செட்டிங்ஸ் தான். பட் மினிமம் டயாமீட்டர் அதுல மேக்ஸிமம் மாத்துவோம், இதுல மினிமம் டயாமீட்டர் மினிமமாவே வைப்போம். ஷேப் டைனமிக்ஸ்ல இருக்கிற ஆப்ஷனை சொல்றேன். ஓகே, அவ்வளவுதான், ரொம்பவும் சிம்பிளுங்க. ஹேரோட செட்டிங்ஸ் முடிஞ்சு பாருங்க. இப்போ சேம் அதே செட்டிங்ஸ் தான் நான் ஸ்மஜ்ல பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம், நான் அதை சேம் பிரஷ்ல பண்ணிக்கிறேன். ஸ்டிப்பிள், நேச்சுரல் பிரஷ், ஓய் ஸ்ட்ரிப்பிள். ஓகே ஃபைன். இதுல பாருங்க ஷேப் டைனமிக்ஸ் கிளிக் பண்ணி மினிமம்ல இருக்கு. ஓகே, எல்லா செட்டிங்ஸும் பக்காவா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஹேர் டிரா பண்ணும்போது எவ்வளவு ஸ்மூத்தா டிரா ஆகுது. இது போக லேசினஸும் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் ஒரு ஸ்மூத்தான ஹேர் கிடைக்கும். பர்ஃபெக்டான ஹேர்ஸ் நீங்க டிரா பண்ணலாம். இதுக்கு கம்பல்சரி வேக்கம் தேவைப்படும். சில பேர் வந்து எனக்கு ஹேண்ட் கண்ட்ரோல் வரல அப்படின்றவங்க வேக்கம் யூஸ் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து மவுஸ்ல வந்து அந்த பென் டூல்ல வச்சு ஸ்ட்ரோக் மெத்தட் ஒன்று சொல்லியிருக்கேன், பழைய வீடியோல பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த மெத்தட்லயும் பண்ணலாம். ஆனா பிரஷோட எஃபெக்ட் இந்த மாதிரி வரணும் அப்படின்னா அது வேக்கம் கனெக்டடா இருக்கணும். நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறேன், ரொம்பவும் சூப்பரா வருது. ஸோ மவுஸ்ல நம்ம பண்ணும்போது நமக்கு இன்னும் சூப்பர் கண்ட்ரோல் கிடைக்கும். ஹேண்ட்ல வர்றவங்க ஹேண்ட்ல பண்றது எனக்கு தெரிஞ்சு அப்சல்யூட்லி வந்து ஹேண்ட்ல பண்றது ஒரு ஸ்பீடான டெக்னிக். இது இல்ல எனக்கு ஹேண்ட் கண்ட்ரோல் வரல அப்படின்றவங்க மவுஸ்ல ட்ரை பண்ணலாம். ஓகே, பாத்தீங்கன்னா நான் டிஃபால்ட்டா செட் பண்ண பிரஷ் தான், அதுல தான் நான் ஸ்மட்ச் பண்றேன். இதுல ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க, ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா 100 வச்சிருப்பேன். மவுஸ்ல பண்றவங்க உங்களுக்கு வந்து 100 வச்சு நீங்க பண்ணீங்கன்னா ஸ்மட்ச் இந்த மாதிரி வர சான்ஸே கிடையாது. ஏன்னா நான் யூஸ் பண்றது வேக்கம் ப்ரெஷர் டேப்லெட். அதாவது நான் யூஸ் பண்ற பிராண்ட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இது ஒரு வேக்காமே கிடையாது, கிராஃபிக்ஸ் டேப்லெட், ஹியூனான் பிராண்ட் இது. ஸோ நிறைய பேருக்கு வந்து அது கிராஃபிக்ஸ் டேப்லெட் அப்படின்னு சொன்னா அது என்னன்னு தெரியறது இல்ல, வேக்காம்னு சொன்னாதான் புரியுது. ஸோ அதுக்காக தான் நான் வேக்காம்னு சொல்றேன். நான் யூஸ் பண்ற பிராண்ட் பாத்தீங்கன்னா ஹியூனான் 940p சம்திங் நினைக்கிறேன், 950p. ஒரு நிமிஷம் செக் பண்ணி சொல்றேன். எஸ், H950p. ஓகே, இந்த மாடலும் நீங்க பெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணதால தெரியுது சூப்பரா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு எங்கெங்க வேணுமோ, இப்போ வந்து நான் ஒரு இடத்துல இருக்கிற கலர்ஸை வந்து பாருங்க, இந்த ஐப்ரோல பிளாக் இருக்குது அப்படியே இழுத்துட்டு போறேன் இல்லைங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன செட்டிங்ஸை ட்ரை பண்ணி பாருங்க, 100% இது ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்லோட் பண்ண வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. மேபி வந்து வீக்லி 2 வீடியோஸ் போடுறதுக்கான முயற்சிகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் சைனிங் அவுட். பை விஎம் ஸ்டுடியோஸ்.